கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றியும் நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், மீண்டும் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில கடலூர் மாவட்டத்துடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கு? சரண்யா, கடலூர் மாவட்டத்தில் கடந்த 50 ஆண்டுகால இல்லாத வரலாற்றில் கடலூர் மாவட்டத்தில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நவம்பர் மாதத்தில் 33 சென்டிமீட்டர் தான் மழை பதிவாகும். ஆனால் இந்த ஆண்டு கடந்த 9ஆம் தேதி மட்டுமே 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியது. இதனால் கடலூர் மாவட்டம் வெள்ளக்காடாக மாறியது. மாவட்டம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அவர்களுக்கு உடனடியாக சீரமைப்பதற்காக 8 மாவட்டங்களிலிருந்து மின் ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு மின்சாரம் கிட்டத்தட்ட 900 கிராமங்களுக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் 100 கிராமங்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் 100 கிராமங்கள் இன்னும் மழையில் வெள்ளம் நீர் சரியாக வடியாத காரணத்தால் அந்த பகுதியில் மின்சாரம் கொடுக்கப்படவில்லை. இன்னும் 100 கிராமங்கள் மின்சாரம் இல்லாத இருட்டில் தான் மூழ்கி வருகிறது. மாவட்டம் முழுவதும் துரித நடவடிக்கை காரணமாக சாலைகள் துண்டிக்கப்பட்ட சாலைகள் சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. மாவட்டம் முழுவதும் 6 அமைச்சர்கள் முகாமிட்டு 6 IAS அதிகாரிகளுடன் தேவையான அனைத்து பணிகளும் மேற்கொண்டு வந்த நிலையில் மாவட்டம் மெல்ல மெல்ல சீர் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் கடலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மழை நேற்று காலையிலிருந்து தற்போது வரை மழை தொடர்ந்து பெய்தது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 4 நாட்களுக்கு கடலூர் மாவட்டத்தில் பலத்த மழை இருக்கும் என்ற காரணத்தினால் கடலூர் மாவட்டம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டது. தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களை வெளியேற வேண்டும், தாழ்வான பகுதியில் குடியிருப்பில் இருப்பால் பாதுகாப்பான இடத்துக்கு வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். உயிரிழப்பை தடுப்பதற்காக இதற்கு தங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாளை பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விடப்பட்டது. குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு வரும் 18ஆம் தேதி வரை விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதும் தொடர் மழையின் காரணமாக NLCயில் சுரங்கப் பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2200 மெகாவாட் மின் உற்பத்தி என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதும் இதுவரை கிட்டத்தட்ட 33 பேர் உயிரிழந்தார். 9ஆம் தேதி மட்டும் 33 பேர் வெள்ளத்தால் உயிரிழந்தார்கள். நேற்று இந்த பலத்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் ஒரே நாளில் 7 பேர் உயிரிழந்தார்கள். 4 பேர் சுவரடிந்தும் 3 பேர் தண்ணீரில் அடித்து சென்றும் நேற்று மட்டும் 7 பேர் உயிரிழந்தார்கள். இன்று காலை குறிஞ்சிப்பாடி பகுதி நகரில் சுவரடிந்து வந்து மணிமாறன் என்பவர் பலியானார். கடந்த 9ஆம் தேதி காணாமல் போன கண்ணாடியை சேர்ந்த கலியன் என்பவர் உடல் இன்று கண்டெடுக்கப்பட்டது. மாவட்டம் முழுவதும் தற்போது உயிரிழப்பு என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வரும் மழையில் மக்களை காப்பாற்ற மாவட்ட நிர்வாகம் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்திற்கு 470 கிராமங்களில் மிகப்பெரிய பலத்த வெள்ளம் ஏற்படும். அந்த கிராமங்களை பாதுகாக்க அதிகாரிகள் தற்போது மும்முரமான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக அந்த 470 கிராமங்கள் தற்போது கண்டறியப்பட்டிருந்தது. சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், குமராட்சி பகுதியில் 470 கிராமங்கள் வெள்ள சூழப் போகிறது. எனவே அந்த பகுதி மக்கள் வெளியேற்ற முடியாது. எனவே அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக அந்தந்த ஊர்களிலே தேவையான உணவு, விறகு, போதுமான அளவு மெழுகுவர்த்தி உள்ளிட்ட பொருட்கள் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்டத்தில் மின்சாரம் மீண்டும் துண்டிக்கப்படும். இதனால் பல கிராமங்களில் மீண்டும் இருளில் மூழ்கும் ஒரு அபாயம் உள்ளது. அதன் காரணமாக 270 இடங்களில் ஜெனரேட்டர் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிராமங்களும் ஜென்செட் கொடுக்கப்பட்டு ட்ரம்முகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டு குடிநீருக்காக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. குமராட்சி, காட்டுமன்னார் கோயில் படகுகள் தயார் நிலையில் இருக்கிறது. வெள்ளம் அதிகரித்தால் மக்களை காப்பாற்ற படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டது. நேற்று காலையிலிருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு திரும்பி வந்தார்கள். இந்நிலையில் நேற்று காலையிலிருந்து பெய்த மழையின் காரணமாக தற்போது முகாம்களில் 57,250 பேர் திருப்பி தஞ்சமடைந்தார்கள். மாவட்ட நிர்வாகம் இன்று காலை 57,250 பேர் உணவு கொடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாவட்டம் முழுவதும் தற்போது கடலூர் பன்னீர்செல்வம் நிதி அமைச்சர் தங்கி தேவையான உதவிகளை செய்வதற்காக உறுதி கொடுத்து வருகிறார். அங்கு நிவாரணமும் வழங்கியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் பண்ருட்டி பகுதியில் உதயகுமார், வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் அந்த பகுதியில் முகாமிட்டு தேவையான நிவாரணங்களை வழங்கி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் கிள்ளை பகுதியில் நத்தம் விஸ்வநாதன், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால் அவர்கள் கிள்ளை பகுதி சுற்றுவட்டார முழுக்குத்துறை, முடசொல்வோடை உள்ளிட்ட மீனவ கிராமங்கள் சென்று என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது, அவர்கள் என்ன தேவை, இன்னும் 8 நாளாகியும் அங்கு மின்சாரம் பல இடங்களில் கொடுக்கப்படவில்லை. மின்சார ஊழியர்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான மின்சாரத்தை உடனடியாக கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நத்தம் விஸ்வநாதன் உத்தரவிட்டிருக்கிறார். நாளை பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விட்டிருக்கிறது. பாதுகாப்பாக குழந்தைகளை தண்ணீரில் அனுப்ப வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் வைத்திருக்கிறது. தேவையான அனைத்து ஊழலும் செய்ய தயாராக மாவட்ட நிர்வாகம் உறுதி கொடுத்திருக்கிறது. ஸ்ரீதர், குறிப்பா எத்தனை அமைச்சர்கள் அங்க முகாமிட்டிருக்காங்க? அவங்கள எந்தெந்த பகுதிகளை முகாமிட்டிருக்காங்க? கடலூர் பகுதியில் நிதித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் முகாமிட்டிருக்கிறார். அவர் மாவட்டம் முழுவதும் ஏரிகள், குளங்களை என்ன நிலைமையில் வருது, அதற்கு எதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்.
பண்ருட்டி பகுதியில் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் நேற்று மட்டும் 60 லட்சம் ரூபாய் அந்த பகுதியில் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 5090 வீடுகள் பகுதியாகவும் முழுமையாகவும் சேதமடைந்திருக்குது. அவர்கள் அனைவருமே முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு தொடர்ந்து உணவு கொடுக்கப்பட்டது. இந்த பாதிப்புக்கு முக்கியமாக சொல்லப்படும் காரணம் 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட தானே புயல் சமயத்தில் வீடுகள் கட்டித் தருவதாக அரசு அறிவித்தது. குறிப்பாக 90,000 வீடுகள் தானேவில் பாதிக்கப்பட்டுள்ள கட்டித்தரும் உறுதி கொடுத்தது. அது குறிப்பாக இயற்கை பாதிப்பிலிருந்தும் இதுபோல் மழை வெள்ளம் பாதிப்பிலிருந்தும் குடிசையில் வாழும் மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. அந்த திட்டம் இதுவரை முழுமை பெறல 40,000 வீடுகள் மட்டுமே கட்டிக் கொடுக்கப்பட்டது. அதனால்தான் தற்போது குடிசையில் இருக்கும் 5096 பேர் தற்போது வீடுகளை இழந்துள்ளார்கள். அவர்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. மாவட்டம் முழுவதும் மீண்டும் வெள்ளம் வந்தால் அவர்களை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது நான் இருக்கும் இடம் கந்தசாமி நாயுடு கல்லூரி. இங்கு ஓ பன்னீர்செல்வம் இன்று காலை புருஷோத்தம் நகர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்குகிறார். குறிப்பாக இந்த பகுதியில் நம்மிடம் மின்னல் கூடியிருக்காங்க. அவனை கேட்போம். அம்மா, இன்னைக்கு காலையில அமைச்சர் உங்களுக்கு என்ன மாதிரி நிவாரணம் கொடுத்தாங்களா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? அது 5000 ரூபாய் பணம் கொடுத்தாருங்க. 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் வேண்டியதை செய்யறேன் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் ரொம்ப நாங்க பாதிக்கப்பட்டுக்கிறோம். இந்த 5000 ரூபாய் எங்களுக்கு எந்த மூலைங்க ஐயா? ஜாமா செட்டு எல்லாமே போயிடுச்சு. ஒண்ணு கிடையாதுங்க. பத்திரத்துல இருந்து பசங்களுடைய சர்டிபிகேட்ல இருந்து பேங்க் புக்ல இருந்து எல்லாமே போயிடுச்சுங்க. ஒண்ணுமே இந்த 5000 எங்களுக்கு எதுவுமே இது பண்ண முடியாது. ஒரு கூலி கொடுக்கறது கூட இந்த 5000 எங்களுக்கு பத்தாதுங்க. ஆனா கவர்மெண்ட்ல எங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறாங்க. இருந்தாலும் 3 வேளையும் சாப்பாடு செய்யறாங்க, எல்லாம் கொடுக்கறாங்க. குறை சொல்ல நாங்க இருந்தாலும் இதுக்கு மேங்கொண்டு எங்களுக்கு செய்தா ரொம்ப நல்லது. இந்த அணைய தூர்பார்த்தி, இந்த ஆறை தூர்பார்த்தி அணைய கட்டி விட்டு அதுக்கு மேங்கொண்டு எங்க ஏரியாவில் கொஞ்சம் மண் அடிச்சு விட்டு உதவி செய்தா இது அவங்களுக்கு கோடி புண்ணியம். எங்களுக்கு இதான் முக்கியம். மண் அடிச்சு உங்களுக்கு ரோடெல்லாம் மோடு தூக்கிட்டாங்க. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. இந்த இடத்த வேற இடம் போனா கூட நாங்க போக மாட்டோம். இந்த இடத்துல தான் செத்தாலும் இந்த இடத்துல தான் நாங்க சாவோம். வேற இடம் போனா எங்களுக்கு பொழைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. காயத்ரி, கேட்டிருப்பீங்க, இந்த பகுதியில் எங்களுக்கு நிவாரணம் கொடுத்திருந்தாலும் நிவாரணம் போதுமானதா இல்லை. ஆனால் எங்களுக்கு முக்கிய தேவை அந்த கெடிலமாட்டில் அணையை உயர்த்த வேண்டும். அணையை உயர்த்தினால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகாது. அதனால் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதேபோல் பல இடங்களிலும் நிவாரணம் கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையானதை கண்டறிஞ்சு அதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். காயத்ரி, கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் கனமழை பெய்து வரும் நிலையில் இது குறித்த உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.